எல்லாருக்கும் பாருங்க பார்த்துக்கிட்டுங்கிறது உங்கள் ரகசி ஹோம்மேக் கிச்சனில் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கட்டுறதுக்குள்ளே அப்படியோ மண்டை பிச்சுக்குதுங்க. அதில் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கணும், அப்புறம் வெஜிடபிள்ஸும் இருக்கணும், பசங்களுக்கு பிடிச்சா மாதிரி இருக்கும். அதுதான் ஹைலைட்டே. இல்லாட்டி அவ்வளோதான். இன்றைக்கி சூப்பரான பசங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நார்த் இந்தியன் டிஷ் தால் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அழாக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அதே அழாக்கில் கொஞ்சமாக கால்வாசி துவரம்பருப்பு, கால்வாசி மூங் தால், கால்வாசி மசூர் தால் இதெல்லாம் போட்டு எப்பவும் போல் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ப்ரெஷர் பேனில் நெய் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய், அதில் கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கோங்க. சீரகம் புரிஞ்சோடனே 3 பச்சை மிளகா, அப்புறம் 1 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனே அப்போ 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காய்கறி பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கேரட் போட்டுட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற மிளகாத்தூள், நம்ம தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகட்டும். கொஞ்ச நேரத்தில் பச்சை வாசனை போகிறோன்னே நம்ம ஊற வச்ச அரிசி, தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே சாதம் வைப்பீங்களா அதை விட ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லா கொஞ்சம் குழையணும் இல்லையா, கொஞ்சம் அதனால் ஊற்றிட்டு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 விசில் வச்சுக்கோங்க. சூப்பராக விசில் ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான தால் கிச்சடி நார்த் இந்தியன் ஸ்டைலில், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு தாளிக்கு பார்த்தீங்கன்னா நெய்யில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு சூப்பராக தாளிச்சிங்கன்னா சூப்பரான செம டேஸ்டான தால் கிச்சடி ரெடிங்க. கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.